அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எசிக்கு நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்து அண்ணன் மேல கோவமா வந்திருக்காங்க. வந்ததும் பாக்கியம் கேட்குறாங்க, ஏண்டி சாப்பிடாம கொண்டிருக்கே என்ன சுனுக்குன்னு கேட்குறாங்க. அண்ணன் ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. அவன்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கான், ஒழுங்கா சாப்பிடு, நேற்று நைட்டு சாப்பிடாம படுத்துட்டேன், கேள்வி வேற கேட்குறியா, ஒழுங்கா சாப்பிட்றீங்கிறாங்க பாக்கியம். இப்போ நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் வீட்டுக்காரரு என்னை எரிக்கிறதுக்கு பார்த்தாரு, சிவபாலன் மட்டும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என்னை எரிக்கிறதுக்கு போனம் கூட கிடைச்சிருக்காது தெரியுமா. எங்க அண்ணன் என்னடானா ஈவ இறக்கமே இல்லாம என்னை இப்படி விட்டுட்டு போயிடுச்சுங்கிறாங்க. ஆமாண்டி, அவன் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறாங்க பாக்கியம். ஆமாம், பொல்லாத அர்த்தம். இந்த வீட்டில் இவ்வளவு அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் வாடி வீட்டுக்குன்னு சொல்லாமல் போயிருக்கு பாரு. பரணி தான் சரி வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டாளா. உன்ன மாதிரி தான் அவளையும் பெற்று விட்டுருக்கியாத்தே. ஏய், வாய்க்கு வந்தபடி பேசாத, அவள் சரியாக தான் செஞ்சாங்கிறாங்க பாக்கியம். நீ என்ன இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு கேட்குறாங்க பாக்கியம். எனக்கு இப்போ யாரையுமே பிடிக்கல, என்ன கல்யாணம் முடிஞ்சா எல்லா உறவும் அத்தா போயிடும், கடந்து நொந்து போக வேண்டாம், வாழை வீட்டுக்குன்னு கூப்பிடும்னு நான் நினச்சேன். அப்போ நான் அனாதை தானே அழுகுறாங்க எஸ்கி. ஏண்டி இப்போ என்ன நடந்துச்சுன்னு கண்ணில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த முடிவு ஒன்றும் சண்முகம் உனக்காக எடுக்கல, நீயும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து ஒன்றா வாழ வேண்டாமா. அவங்க ரெண்டு பேத்துக்காக தான் அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவனுக்குன்னா ஆசை இருக்காதா என்னங்கிறாங்க. ஆமாம், உன் மவனும் பக்கத்தில் இல்லை, உன் மருமகனும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டான், இப்போ நான் தான் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க எஸ்கி. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க வர்றாங்க. வந்து சவுந்தரபாண்டியை கூப்பிட்டு, ஐயா உங்கள் பேரில் பிராது கொடுத்துருக்காங்க, நீங்கள் பஞ்சாயத்துக்கு வரணுங்கிறாங்க. எதே ஏன் வீட்டுக்குள்ள வந்து என் பேரையே ஏலம் முடுறீங்களா, யார் என் பேரில் பிராது கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. முன்னாடியே நின்ன பாண்டியம்மா, அட ஆறுல அது என் தம்பி மேலேயே பிராது கொடுத்துருக்குற, வீராதி வீர சூராதி சூரேங்கிறாங்க. அம்மா நம்ம பிரசிடண்ட் ஐயா தாங்கம்மா பிராது கொடுத்துருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியம் ஓடி வந்து என்ன பிராது கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. இசக்கி அம்மாவுக்காகத்தான் பிரசிடண்ட் ஐயா பிராது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த வீட்டில் இசக்கி பாப்பாவுக்கு பாதுகாப்பு இல்லையா, அதனால என் கூட என் தங்கச்சி அனுப்பி வைங்கன்னு கேட்குறாருங்கிறாங்க. சரி நான் வந்து பேசிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எக்கா பாத்தியாக்கா, இங்கே வந்து எதுவுமே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து போட்டு இப்போ வெளியில் போய் பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்கான் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாம், இளவெடுத்தவன் எல்லாமே இங்கேயே சொல்லி தொலைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு பஞ்சாயத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தினா. அக்கா இதுவும் நல்ல யோசனை தான். எந்த பஞ்சாயத்துலேருந்து இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தோமோ அதே பஞ்சாயத்தை வச்சு இவளை நம்ம இங்கேருந்து துரத்தி விட்டுற வேண்டியதானக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆ, இதுவும் நல்ல ஐடியா தாண்டா சவுந்தரம். சரிங்க ஐயா, நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் கிளம்புங்கன்னு சவுந்தரபாண்டி ஊர்க்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஏண்டி இந்த கிறுக்கு பையன் எதுக்குடி இப்போ பஞ்சாயத்து வச்சிருக்கான்னு கேட்குறாங்க பாக்கியம். நான் கூட அண்ணனை தப்பாக நினச்சிட்டேன், ஏன்னா இங்கேருந்து அண்ணன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இப்படி ஒரு பஞ்சாயத்து வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எஸ்கி. எஸ்கி அவன் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம், நீ இந்த வீட்டில் இருக்கிறியா இல்லை அந்த வீட்டில் இருக்கிறியாங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. முத்துப்பாண்டி கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு மட்டும் நீ முடிவெடு. பாண்டி இல்லாத நேரத்தில் உங்கள் அண்ணன் கூப்பிட்டானே நீ அங்கே போயிடாதேங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ என்னை சாப்பிட சொன்னீங்கல்ல, சாப்பாட்டை கொடு நான் சாப்பிட்றேங்கிறாங்க எஸ்கி. சண்முகம் அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி, அம்மா நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும், இப்போவும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கும் நியாயம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மனசாட்சிக்கு இது சரின்னு படுது. என் தாயா இருந்து நீ என்னைக்கு கைவிட்டதில்லை, நீ எப்போவும் எனக்கு கூடவே இருந்து வழிகாட்டணும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க சண்முகம். சண்முகம் பஞ்சாயத்தை கூட்டிக்கிறது வெளியாளுக்கு மூலமாக எப்படியோ பரணிக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுமே சரி வைங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு பரணி வந்து சண்முகத்தை கேட்குறாங்க. ஏண்டா இப்போ எதுக்குடா பஞ்சாயத்தை கூட்ட சொல்லியிருக்கேன், ஏண்டா என்ன காரணம், என்ன காரணம்ங்கிறது நீயும் பஞ்சாயத்துக்கு வா, பஞ்சாயத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ஏண்டா பஞ்சாயத்தில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன ஊர்க்காரியா, நான் உன் பொண்டாட்டிடா, இந்த குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாமே எனக்கும் பங்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வெட்டிக்களையும் உடன்கடியும் ஓடி வராங்க. என்ன சண்முகம் எதுக்கு அவசரமாக வர சொன்னேன், நான் எல்லாம் போட்டபடி போட்டுட்டு வந்துட்டேன், என்னண்ணே அப்படி என்ன அவசர விஷயம்னு கேட்குறாங்க வெட்டிக்கிளி. எல்லாம் நல்ல விஷயம்தான், பட்டையை கலப்பணுங்கிறாங்க சண்முகம். சீர்வரிசை ஊர்வலம் எல்லாம் போகணுங்கிறாங்க. இதை கேட்டதும் உடன்குடி கேட்குறாங்க, எது சீர்வரிசையா, இப்போதானே ரெண்டு பிள்ளைகளுக்கும் தீபாவளி சீர் கொடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள அப்புறம் யாருக்கு சீர்வரிசை, யாருக்கா இருந்தால் உங்களுக்கு என்ன, மேலதாளத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு, பெரிய பெரிய செட்டெல்லாம் இருக்குதெல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணு, பெரிய தேர் இருக்குது பாரு அதுக்கு லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும், வான வேடிக்கையெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்புறம் அந்த பெட்மேட்ச் லைட்டையும் வர சொல்லிருங்க, 51 தட்டு சீர்வரிசையும் ரெடி பண்ணணும், எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன இது ஏதாவது பெரிய வீட்டு கல்யாணமானு கேட்குறாங்க வெட்டிக்கிளி. அட ஆமாடா கல்யாணம் மாதிரி தான் இருக்கணும் இது அப்படிங்கிறாங்க. எப்பா என்னப்பா இது திடீர்னு கூப்பிட்டு உடனே ரெடி பண்ண சொன்னால் எப்படி, எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம், ஆனால் எதுக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறிய சண்முகங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது தெரியுங்கிறாங்க. டே இப்போ எதுக்குடா பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்க, நீ செய்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்கிறாங்க பரணி. டே பாவண்டா எசிக்கி, அவள் வாழ்க்கையில் நீ தப்பான முடிவெடுத்து அவள் வாழ்க்கையில் விளையாடுறதுன்னு சொல்கிறாங்க பரணி. பரணி அதெல்லாம் நான் பார்த்துக்குவா விடுங்கிறாங்க சண்முகம். சரி வாங்க நின்று பேசிட்டு இருந்தா நேரமாயிடும், நிறைய வேலை இருக்குதில்லன்னு உடன்குடியும் வெட்டுக்களையும் கூட்டிட்டு சண்முகம் கிளம்புறாங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே சண்முகமும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்ன அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம், என் தங்கச்சிக்கு அந்த வீட்டில் என்ன பாதுகாப்பு, இந்த ஆளு சீமன தண்ணி ஊற்றி என் தங்கச்சி எரிக்க பார்த்துருக்காரு, பாண்டியம்மா சவுந்தரபாண்டிக்கு துணை போயிருக்கு, அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாம் காப்பாற்ற முடியாமல் நின்று இருக்காங்க, இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு என் தங்கச்சி அந்த வீட்டில் இருக்கணுமா, நீங்களே எல்லாரும் சொல்லுங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து என் தங்கச்சி என் கூட அனுப்பி வைங்க. அவங்க என்னல முடிவு சொல்றது, நீயா உன் தங்கச்சியை கூட்டிட்டு போ, என் பையன் கூட உன் தங்கச்சி வரவா அத்துட்டு கூட்டிட்டு போ, யாரு வேண்டாங்கிறாங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாமா உன் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழா வெட்டியா நீ பொத்தி பொத்தி வச்சிரு, ஆறுல வேண்டான்னு சொன்னா முதல்ல உன் தங்கச்சியை நீ கூட்டிகிட்டு போய் தொலைங்கிறாங்க பாண்டியம்மா. இந்த பாரு அடிச்சாலும் பிடிச்சாலும்
அம்பட்டு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு புருஷன் கூட வாழறது ஒரு பொம்பளையோட கடமை. அதை எப்படின்னு உங்க அத்தைக்கிட்ட கேளு சொல்லி தருவா. அதை விட்டுப்புட்டு திமிரு பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு தெரிஞ்சா இதோ உன் தங்கச்சி இந்த குப்பையை நீ கூட்டிக்கிட்டு போய் சேருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? பாத்தீங்களா இந்த ஆள் என்ன பேசுறாருன்னு? பொண்டாட்டியை என்னமா வச்சிருக்கிறாருன்னு அவர் வாயால சொல்றாரு. என் தங்கச்சியை குப்பைன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த வீட்டுல என் தங்கச்சி ஏன் கொண்டிருக்கணும்? இதையும் தாண்டி என் தங்கச்சி அந்த வீட்டுல தான் இருக்கணுமா? அவ போனமானா இந்த பஞ்சாயத்து ஏத்துக்குமா? ஐயா, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இந்த பொண்ணுக்கு நான் மாமியார் தான் இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறேன். என் வீட்டுக்காரரு இவளை கொடுமைப்படுத்தினதெல்லாம் உண்மைதான். அவளை அடிச்சு முடுக்கறதுக்கு இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அது இல்லைன்னு இந்த ஆளை சொல்லுங்க பாக்கலான்னு கேக்குறாங்க பாக்கியம். பாக்கியம், உனைத்தான் அடிச்சிருக்கேன் மிதிச்சிருக்கேன். ஆனா இவளையெல்லாம் நான் கை வச்சது இல்லை. இவளை நான் என் வீட்டு விட்டு தான் வெளியே போக சொல்றேன். நீ என்ன என்னை பஞ்சாயத்துல வச்சு கோர்ட்டு வேலை பாக்குறியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இங்க பாருங்க, எதுவும் பேசாம அமைதியா நில்லுங்க. ஏதாவது பேசுனீங்க உங்க மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்க. பாண்டியம்மா சவுந்தரத்தை கூப்பிட்டு காதுக்குள்ள சொல்றாங்க, இங்க பாருடா சவுந்தரபாண்டி, அவ என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நம்மளுக்கு நம்ம வேலை முக்கியம். எப்படியும் அவளை தோர்த்துனா போதும். நம்ம பேசாம அமைதியா வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு நிக்கலாம். எதுவும் பேசாதடாங்கிறாங்க. ஐயா, இது என் மருமக சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, என் மவனோட வாழ்க்கையும் இதுல அடங்கியிருக்கு. அவன் இல்லாத நேரத்துல அவளை அத்து விடுறதும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் இது நியாயமா? சொல்லுங்க பாக்கலாம். இந்த மனுஷன் கொடுமைப்படுத்துறாருன்னு இன்னைக்கு என் மவங்கிட்ட இருந்து இவளை பிரிச்சு கூட்டிட்டு போறதே நியாயமா? சொல்லுங்க. ஏப்பா சண்முகம், பாக்கிய சொல்றதுலயே நியாயம் இருக்குல்ல? புருஷக்கார வராம பொண்டாட்டி எப்படி நீ பிரிச்சு கூட்டிட்டு போவீன்னு கேக்குறாங்க. புருஷக்காரன் வந்து என்ன பண்ண முடியும்? 100 நாளைக்கு எங்கேயும் ட்ரைனிங் போயிருக்கானாமா. புருஷன் வரதுக்குள்ளேயே இவளை கொளுத்திட்டான்னா சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்? அவன் வரதுக்குள்ள என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா யார் பொறுப்பு? புருஷக்காரன் பொறுப்பா, அந்த வீட்டுக்காரங்க பொறுப்பா, இல்ல ஊர்க்காரங்க பொறுப்பா, இல்ல இந்த பஞ்சாயத்து பொறுப்பா? சொல்லுங்க பாக்கலான்னு சண்முகம் கேக்குறாங்க. அது எப்படிப்பா நாங்க எல்லாரும் பொறுப்பாக முடியும்? எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். இவ கழுத்துல கிடக்கிறது திருட்டு தாலி தானே? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? தங்கச்சியோட சம்மதம் இல்லாம எல்லாத்துக்கும் விருப்பமே இல்லாம தானே அவ கழுத்துல தாலியை கட்டினா. அப்ப கூட இந்த பஞ்சாயத்துல வந்து நின்று என்ன சொல்லிட்டு போனா? இவளை நான் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு போனா. இப்ப என் தங்கச்சி அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காளா? சொல்லுங்க அவளை. என்னைக்கு சாவு வருமோ, என்னைக்கு கல்லை தூக்கி அவ தலையில போடுவானோ, எப்ப சீமன தண்ணி ஊற்றி பத்து வைப்பானோன்னு பயந்து தான் நாங்க சாந்திட்டு இருக்கா. பயந்து சாகிறது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? முதல்ல அவளை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுக்கப்புறம் அவ புருஷன் வந்தா பேசிக்கலாங்கிறாங்க சண்முகம். ஏப்பா, இதுக்கு என்னதான்ப்பா முடிவு? அவ புருஷக்கார கட்டின தாலியை விட அவ உசுறு எனக்கு முக்கியம். முதல்ல என் தங்கச்சி என் கூட அனுப்பி வச்சிருங்க. எனக்கு அவ உசுறு முக்கியம் இல்லையா? அனுப்பி வச்சிருங்கய்யா. எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க சண்முகம். ஐயா, நீங்க தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. என் மக மரட்டும். வந்ததுக்கு அப்புறமா எந்த முடிவு எடுத்தாலும் சரி எடுத்துக்கலாம். என் மகனையும் மருமகளையும் பிரிச்சிடாதீங்க ஐயா. எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க பாக்கியம். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புலையுமே நியாயம் இருக்கு. ஆனா எந்த பக்கம் தான் முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க ஊர்க்காரங்க. இங்க பாருப்பா சண்முகம், அத்து விடுறதுனா புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வந்திருக்கணும். இப்ப இந்த பொண்ணு வந்திருக்கு, புருஷக்கார எங்கேன்னு கேக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இந்த மனுஷன் சவுந்தரபாண்டி கொல்ல பார்த்திருக்காரு. அது பெரிய தப்புல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி பார்த்தாலுமே அந்த பொண்ணை கொல்ல பார்த்திருக்காங்க. ஒரு உசுறு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு தான் முடிவெடுத்து நான் புருஷன் வீட்டுல இருக்கலாமா இல்ல பிறந்த வீட்டுக்கே போலாமான்னு முடிவெடுக்க வேண்டியது இந்த எசிக்கு மட்டும்தான். ஏமா எசிக்கு ஊருக்காரங்க முன்னாடி பஞ்சாயத்துல நீயே முடிவெடுத்து சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாக்கிய ஓடி வந்து கெஞ்சுறாங்க. எசிக்கு, நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு நீ அங்க போயிட்டினா பாண்டி பையன் வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? கும்பிட்டுனாலும் பொறுமையா இருந்தா முத்துப்பாண்டி வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? சொல்லுடி. நான் வரல, நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுடின்னு கெஞ்சுறாங்க பாக்கியம். பாராத்த, இது ஒன்றும் அத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல. இந்த பஞ்சாயத்துல வச்சு தானே நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். சீமான தண்ணி ஊத்தி என் தங்கச்சியை கொளுத்து பார்க்கும்போது நீ எங்க போயிருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ண முடிஞ்சது சொல்லு பார்க்கலாம். பாலன் மட்டும் வராம இருந்திருந்தா சாம்பல் இன்னாரோ கடல்ல கரைச்சு காரியம் முடிச்சிருப்போம். எசிக்கி, அதுதான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குது. இங்க பாரு, உன்னோட சந்தோஷம் முக்கியம், உன்னோட வாழ்க்கை முக்கியம், உன்னோட உசுறு முக்கியம் எனக்கு. நீ அங்க இருக்கிற எல்லாமே தூக்கி போட்டுட்டு நீ என் பின்னாடி வா, நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. உனக்கு என்ன ஊடு இல்லையா, வாசல் இல்லையா, சொந்த பந்தம் இல்லையா? அண்ணன் நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏண்டா கோட்டிக்காரா, இவளை வாழா வெட்டியா அங்க கூட்டிட்டு போய் நீ என்னடா செய்ய போற? என்ன பைத்தியம் கீட்டியம் பிடிச்சிருச்சான்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா, நீயும் தானே வாழ வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் என்ன செஞ்ச? இப்போ வாழ விட்டானா உன் புருஷன் என்ன செஞ்சான்? எப்போ சாவு வருமானு பயந்துக்கிட்டு அவ உசுரை இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கா. என் தங்கச்சி என்ன வெட்டியே கிடக்குறாளா? வாழ வைக்கிறேன்னு பெருசா சொல்லிட்டு இருக்க. எசிக்கு, நீயும் ரத்னாவும் என்ன கேட்டீங்க? ஒருத்தன் தாலி கட்டி கூட்டிட்டு போயிட்டான்னா அவனுக்கு காலம் முழுக்க அடிமையா கிடக்கணுமான்னு கேட்டீங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி வாழணுங்கிறது ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு உரிமை இருக்குல்ல. எசிக்கு, எங்க வாழணுங்கிறத நீ முடிவு பண்ணு. உன்னோட முடிவுக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன், உனக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், நீ முடிவெடுங்கிறாங்க சண்முகம். கொடுமை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கொடுமை செழிப்பு இதெல்லாம் என் அத்தையோட போய் அண்ணனோட தைரியமா வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், சந்தோஷமா முடிவெடு, நான் இருக்கிறேங்கிறாங்க சண்முகம். ஏண்டா கோட்டிக்காரா, இவ கழுத்துல தொங்குதே தாலி, அதுக்கு என்னடா மதிப்பு இருக்குன்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா, உன் கழுத்துலேயும் தான் தாலி தொங்குது, அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு அதை சொல்லு முதல்லன்னு கேக்குறாங்க
சண்முகம். அந்த தாலிக்காகவும் உனக்காகவும் நாங்க சிந்தாத கண்ணீரா, நீ படாத கஷ்டம் எத்தனை கஷ்டப்பட்டிருப்ப, எத்தனை அழுதிருப்ப, எத்தனை கண்ணீர் விட்டிருப்ப. உனக்காக நாங்க அழுதோமே, நாங்க சிந்தாத கண்ணீரா. நீ பட்ட கொடுமையும் கஷ்டத்தையும் பார்த்து பார்த்து மனசே வெறுத்து அழுத்து போச்சு. அதே கொடுமையும் கஷ்டமும் என் தங்கச்சிக்கு வரணுமா? பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. இதுக்கு மேல நீ பதில் சொல்லுங்கிறாங்க சண்முகம். சண்முகம், உன் அத்தையை கட்டினவர் கொடுமைக்காரரு. ஆனா உன் தங்கச்சியை கட்டினவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. அவளை கட்டின முத்துப்பாண்டி நிச்சயமா சந்தோஷமா வச்சுக்குவான்லங்கிறாங்க பாக்கியம். உன் மவனை என் வீட்டுல வந்து சந்தோஷமா வச்சுக்க சொல்லு. எசிக்கி, நீ நம்ம வீட்டுல பிறந்தவ, உனக்கு அங்க எல்லா உரிமையும் இருக்கு. நீ உரிமையோட உன் புருஷனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்லயே காலம்புற இருக்கலாம். நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ வாழன்னு கூப்பிடுறாங்க சண்முகம். எசிக்கி, இதே பஞ்சாயத்துல தான் என்னைய அத்து விட்டுட்டு துண்டை தாண்டி நீ அத்தை வீட்டுக்கு வாழ போன. இந்த வாட்டியாவது இவங்க எல்லாம் சொல்றத கேட்காம உன் புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ முடிவெடு. நீ எடுக்க வேண்டிய முடிவு இது. உன்னோட வாழ்க்கை முடிவெடுத்து இந்த அண்ணன் கூட வான்னு சண்முகம் கூப்பிடுறாங்க. பாக்கியம் வேண்டவே வேண்டான்னு தடுத்து நிறுத்துறாங்க. எசிக்கு என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.